வெனஸ்டே எடுத்த மினி vlog பார்க்கலாமா? வெனஸ்டேன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோன்னு கேட்காதீங்க. எனக்கு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கான டைம் அமையல. அன்றைக்கி மார்னிங் வந்து வேக்கப் ஆகிட்டு என்னோடய ஒர்க் அவுட் செஷன்லாம் முடிச்சுட்டு ரெகுலராக குடிக்கல லெமன் சின்னமன் ப்ளஸ் ஜிஞ்சர் அதுக்கப்புறம் வந்து ஜீரா எல்லாம் பாயில் பண்ணிவிட்டு நான் டெய்லி ஃபஸ்ட் இன்டேக் அதுதான் எடுப்பேன். இது வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. அதே சேம் டைம் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி ஒரு எக் எடுத்துப்பேன், பட் அது தேர்ஸ்டே ஒரு வேறு ஏதாவது நாட்கள் இருந்தால் மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிப்பேன். மிச்சம் எல்லா நாளும் வந்து எக் எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். இது வரைக்கும் கரெக்டாக தான் வந்துச்சு, பட் லஞ்செலாம் அம்மா வந்து குக் பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம எக் மட்டும் போட்டு சாப்பிட்டா போதும். இதை திருப்பலாம்னு நினச்சேன், இந்த மாதிரி உடஞ்சே போயிட்டான். சோம்பேறித்தனப்பட்டு நைஃப்பில் திருப்பணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த நிலமை. ஒரு வழியாக தோசை கரண்டியை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து திருப்பி போட்டுட்டேன். பட் டேஸ்ட்னால் நல்லா தான் இருந்துச்சு. லஞ்ச் காம்போ வந்து கொஞ்சோண்டு ரைஸு வெஜ்ஜீஸ் அதுக்கப்புறம் எக் போட்டு சாப்பிட்டு எடிட் பண்ண உட்காந்தேன். ஏன்னு தெரியல, எனக்கு எடிட் பண்ண உட்காந்தோடனே சரியான தலைவலி. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மூடி வச்சுட்டு என்னோடய ஃபேவரட்டான நாகப்பழம் வந்து எங்கள் மம்மி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் போல் ஜூஸ் குடிச்சிட்டேன். எங்கள் அண்ணனை விட்டு நான் எந்த பொருளுமே எங்கள் வீட்டில் தனியாக சாப்பிடவே முடியாது. பிகாஸ் எந்த பொருள் இருந்தாலும் அவன் இப்படி தான் பண்ணுவான். உங்கள் வீட்லையும் அப்படியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் 4 o'clock போல் என்னோட ஆஃபீஸ் செஷன் லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான டின்னர் சாப்பிட்டு 4 முடிச்சிட்டேன். பாய்.